இந்த மாதிரி ஒரு வீட்டை இப்போ விட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இந்த விலையில வாங்க முடியுமான்னு தெரியலைங்க. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 4 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1450 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின ஒரு 2 BHK 3 டாய்லெட் வீடு பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட பிளானிங் வந்து சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். 13க்கு 20ங்கிற அளவில் நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ், அது போக 2 வீலர் நிறுத்துற அளவுக்கு 7க்கு 16ங்கிற அளவில் ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட லிவிங் ஏரியாலாம் 16க்கு 20ங்கிற அளவில் இன்ட்டுவை கூட ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரியான தனி பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன் 8க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. ஒரு மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற அளவில், அதில் வந்து 4க்கு 4ங்கிற ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமு, 4க்கு 7ங்கிற அளவில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி சைஸில் இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம், ட்ரெஸ்ஸிங் ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. இது போக யூட்டிலிட்டி ஏரியா, அவுட்டர் பாத்ரூம்லாம் கொடுத்தது போக வீட்டை சுற்றியுமே நடந்து வர அளவுக்கு செட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேலையில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பிளானிங்லேயும் ஃபியூச்சரில் வீடு கிடைக்குமான்னு தெரியல. இன்றைக்கி வந்து நம்ம கோயம்புத்தூரில் காரமடையிலேருந்து மேட்டுப்பாளையம் போகக்கூடிய ரோட்டில் சவிதா ஹாஸ்பிட்டல் கிட்ட கட்டியிருக்கக்கூடிய ஒரு 2 BHK வீடு தான் பார்க்க போகிறோம். வீட்டை வந்து மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான வாசல் வச்சு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு வந்து ஸ்டென்சில் ஒர்க் மாதிரி பெரிய பெரிய ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காம்பவுண்ட் வாலுக்கும் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ரே ஃபினிஷிங்கில், ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங்கில், அது போக வித்தியாசமான டெக்ஸ்சர் ஒர்க்ஸ் எல்லாமே ஸ்பெஷல் பட்டியில் பண்ணியிருக்காங்க. உட்டன் பிளாங்க்ஸ் மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்கில் வந்து டிசைன் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. எலிவேஷனுக்கு வந்து டெரக்கோட்டா ஜாலி கலர்லையும் சாண்டில் கலர்லையும் லைட் கிரே ஒயிட் கலர் காம்பினேஷனில் எல்லாம் பெயிண்டிங் ஒர்க் வந்து நல்லா லைட்டிங் ஒர்க் கூட அமைஞ்சிருக்குங்க. இங்கே வந்து சாணியே வடிக்க தேவையில்லை, அதுக்கு தகுந்த மாதிரி பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து நீங்கள் கார் பார்க்கிங் கூட பண்ணிக்கலாம். வீட்டோட மெயின் கேட் பார்த்தீங்கன்னா சிஎன்ஸ் கட் ஒர்க்லேயே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. மெட்டலில் இருக்குது. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா தாராளமாக ஒரு பெரிய கார் நிறுத்திக்கலாம். அது போக 2 வீலர் நிறுத்தறக்கும் தனியாக ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. பார்க்கிங் ஏரியாவோட அளவு 13க்கு 20ங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே பார்க்கிங் டேல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்கிங் டேல்ஸோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கிங் ஏரியாவோட பில்லர்ஸ்க்குலாம் வந்து பிரிக் வால் டிசைனில் மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்களா இந்த மாதிரி டெயில் ஒர்க்கை வந்து கட் பண்ணி இவங்களே பண்ணியிருக்காங்க. டிசைனோட பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்ஸ் பொறுத்திருக்காங்க. இந்த சைடு வந்துட்டிங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 7க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ், இல்லாட்டி ஒரு சிட் அவுட் ஸ்பேஸ் கூட நீங்கள் சொல்லலாம். இந்த இடத்துல நீங்கள் 2 வீலர் கூட நிறுத்திக்கலாம். இங்கேயும் பில்லருக்குலாம் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் வாலுக்கும் டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. அந்த விண்டோவை சுற்றியும் பார்த்தீங்கன்னா கிரனைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிரனைட் பேனலிங் ஒர்க் வந்து மெயின் டோருக்கும் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் இருக்குது. ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பேனலிங் ஒர்க் மாதிரியே கிரானைட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா 16க்கு 20ங்கிற அளவில் நல்ல ஒரு பெரிய லிவிங் ஏரியா இருக்குங்க. நல்லா ஸ்பேசிஸாக இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே நல்லா கிளாஸியான ஃபினிஷிங்கில் டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஃபுல்லாக நிறைய ஸ்பாட்லைட்ஸ் பொறுத்திருக்காங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாமே ஃப்ளூட்டர் பேனல் மாதிரியான டிசைன் கொடுத்து வால் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்து ஃப்ளோட்டிங் டைப்பில் மல்டிமீடியா டிவி யூனிட் அமைஞ்சிருக்கு. டிவி யூனிட்டோட டிசைன் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு போர்ஷன், கீழே ஒரு போர்ஷன் கொடுத்து சென்டரில் ஒரு பெரிய டிவி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸு, ஷோ பீசஸ்லாம் வச்சுக்கிறக்கான ஸ்பேஸு. ஷோ பீசஸ்லாம் வைக்கிறீங்கன்னா அது வந்து நல்லா ஹைலைட்டாகி தெரிகிற மாதிரி ஸ்பாட் லைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு இங்கேயும் ஒரு ஜன்னல் இருக்குது. அங்கே வந்து 2 பெரிய ஜன்னல் இருக்குது, இங்கேயும் ஒரு ஜன்னல் இருக்குது. இந்த சைடு நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரியான தனி பூஜா ரூம் கொடுத்துருக்குறாங்க. பூஜா ரூமோட டோருக்கு வந்து டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரியான மர டோர் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நம்ம பார்க்குற பூஜா ரூமோட அளவு 4க்கு 5ங்க. உள்ளே வந்து கிரனைட்டில் 2 ஷெல்ஃப் இருக்குது. இந்த பூஜா ரூமுக்கு பக்கத்துலேயே ஒரு பெட்ரூம் இருக்குது. ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரூம் இருக்குது. அங்கே வந்து கிச்சன் கம் டைனிங் இருக்குது. கிச்சன் கம் டைனிங் முதல்ல பார்க்கலாம். கிச்சன் கம் டைனிங் போல் என்ட்ரு ஆகும்போது சிவில் ஒர்க்கில் இந்த மாதிரியான ஷோ பீசஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான யூனிட் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் ஷோ பீசஸ்லாம் ஹைலைட் ஆகி தெரிகிற மாதிரி ஸ்பாட் லைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பட்டியில் கிளிட்டரிங் இருக்க மாதிரியான டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குறது 8க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் கம் டைனிங் ஸ்பேஸ். என்ட்ரு ஆகும்போது ஒரு பெரிய டைனிங் ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கிச்சன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே நல்லா கிளாஸியான டெயில் ஒர்க் பண்ணி யூ டைப் கவுண்டர் டாப்பு சர்விங் ஸ்பேஸோட டைனிங்கோ கிச்சன் கடையில் ஒரு சர்விங் ஸ்பேஸோட ரெடி பண்ணியிருக்காங்க. கிரானைட் ஒர்க்கை மேட்ச் பண்ணுற மாதிரி பிளாக் கலர்லேயே சிங்க் கொடுத்துருக்காங்க. டேப் இருக்குது, ஆரோக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இந்த கவுண்டருக்கு கீழே ஃபுல்லாமே உட்டன் கலர் தீமில் வந்து நிறைய பேஸ் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் வால் யூனிட் இருக்குது. இங்கே பெரிய ஒரு ஆர்சிசி லாஃப்ட் யூனிட் கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் கிச்சன்லேருந்து ஆரம்பித்து டைனிங் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவோட கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட், அது கிளீன் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் எல்லாம் இருக்குங்க. அடுத்து வந்து நம்ம வீட்டோட பெட்ரூமை பார்த்தலாம். இந்த வீட்டில் மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குது. இதுவும் மாஸ்டர் பெட்ரூம், அதுவும் மாஸ்டர் பெட்ரூம் தான். இது வந்து 10க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமுங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அதுபோக ஒரு லாஃப்ட் கொடுத்து லாஃப்ட் போர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே உட்டன் தீமில் வந்து இன்டி ஒர்க்கை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒரு தனி ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது. அதுபோக அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் ரூமோட அளவு 4க்கு 4ங்க. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 4க்கு 7ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க.
ஃப்ளோரிங் ஆர்டிஸ்டிக் டைல்ஸ்ல பண்ணி வாலுக்கு வந்து சீலிங் லெவல் வரைக்குமே கிளாஸ் ஏன்னா செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாத் செட்டு, ஹேண்ட் ஃப்ளஷ், ஷவர் யூனிட்டு, வால் மிக்சரு, ஹேண்ட் வாஷ் பேஷனு, அது போக டபுள் ராடு, கீசருக்கான ப்ரொவிஷனு, வென்டிலேட்டர், இந்த மாதிரி வந்து சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸை டாய்லெட் கம் பாத்ரூமில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட 2வது பெட்ரூமை பார்த்தலாம். இந்த பெட்ரூமை பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூமை பார்க்க தேவையில்லை, நம்ம சேம் சைஸ் சேம் பிளானிங்கில் தான் இருக்கும், ஆனால் வேறு இடத்துல தான் இருக்குது. இதுவும் 10-16 அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இங்கேயும் 2 ஜன்னல் இருக்குது, வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்குறாங்க, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரே மாதிரியான இன்டே ஒர்க்ஸ் தான். இங்கேயும் ஒரு 4x4 ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. அது போக அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. 4x7 அளவில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க வெஸ்டர்ன் ஸ்டைலில். இங்கேயும் டைல் ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அடுத்து வந்து நான் வீட்டோட செட்பேக் ஸ்பேஸை காமிக்கிறேன். இந்த வீட்டோட லெஃப்ட் சைடில், பேக் சைடில், ரைட் சைடில், ஃப்ரண்ட் சைடில் எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா நடந்து வந்துக்கலாம். அந்தளவுக்கு செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த செட்பேக் ஸ்பேஸில் இங்கேயும் ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான யூனிட், அது போக பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஜனமுலைங்கிறனால இந்த இடத்துல தனி போர்வெல் இருக்குது, வாட்டர் சம்ப் இருக்குது. இது வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ். இந்த இடத்துல நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது, அதுக்கான எல்லா ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. 4x4 அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணி இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம மாடிக்கு போயிடலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீடு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் காரமடையிலேருந்து மேட்டுப்பாளையம் போகக்கூடிய ரோட்டில் சவிதா ஹாஸ்பிட்டல் கிட்ட கட்டி ரெடியாக இருக்குங்க. இந்த வீட்டை வந்து லேண்ட் இன்டோக்ஸோடலாம் சேர்ந்து 65 லட்ச ரூபா சொல்லியிருக்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு 2 பெட்ரூம் வீடு வாங்கினாலும் நல்லா பெருசாக ஒரு 4 சென்ட் மாதிரி இடத்துல வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடு நல்லா இருக்குங்க. நல்லா ரெசிடென்ஷியல் ஏரியா, இங்கே ஃபுல்லாமே வீடு இருக்குது. வாக்கப் டிஸ்டன்ஸில் மெயின் ரோடும் இருக்குது. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கோயம்புத்தூர் காரமடை லொக்கேஷனில் மெயின் ரோடுக்கு பக்கமாக வீடு பார்த்துட்ருக்கீங்க, இந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்கன்னா கீழே கொடுத்துருக்கக்கூடிய நம்ம டீமோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க.